அனலாக நின்ற சிவன், அனைத்தும் ஆன சிவன், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற அப்பர் பெருமானின் வாக்குக்கு இணங்க சிவன் நினைத்தால்தான் நாம் அவனை தரிசிக்க முடியும். அகத்தியருக்கு அகம் மகிழ்ந்து திருமண கோலம் காட்டி 63 நாயன்மார்களுக்கு அருள் செய்து பிட்டுவிற்கும் கிழவிக்கும் அவளுடைய பக்தியை மெச்சி அவளுக்காக கூலி வேலை செய்த பரமன், பாணபத்திரரின் பக்திக்காக விறகு சுமந்து இப்படி எளியோர்க்கு எளியோனாய் விளங்கும் எம்பெருமான் ஈசனுக்கு வெள்ளை நிறத்தில் உள்ள பூக்கள் உகந்தது, அர்ச்சனைக்கு உகந்தது. மகிழம்பூ, நீல தாமரை, வெள்ளை தாமரை, செவ்வரளி, ஊமத்தம்பூ, பாரிஜாதம், எருக்கம்பூ இலை இவை சிறப்பு. தாழம்பூ சிவனுக்கு சேர்க்கக்கூடாது. தாழம்பூ தவிர்த்து மற்ற வாசமுள்ள மலர்களை சிவபெருமானுக்கு சாற்றி, குறிப்பாக பிரதோஷ நேரத்திலே வில்வமாலை சாற்றி சிவனை வழிபட நமக்கு தீராத வினைகள் தீரும் என்பது திண்ணம். சிவனுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் இவ்வுலகில். அருளையும் பொருளையும் வாரி வழங்கும் எம்பெருமான் ஈசனுக்கு உகந்த மலர்களை சாற்றி சிவபெருமானை வழிபட்டு உலகம் உய்வுற வாழ்வோம். ஓம் நம சிவாய. அம்பாள் கருணையே வடிவான அந்த கற்பகத்தாய், ஈசனுக்கு இடப்பாகம் அமர்ந்திருக்கும் மரகத கண்ணொளி போல் நம்மை காக்கும் சக்தி தேவி, கண்ணாயிரம் கொண்டவள், கருணை மிகுந்தவள். அந்த பேராயிரம் கொண்ட தேவிக்கு, மகிஷாசுர மர்தினிக்கு, கருமாரி, மகமாயை என்று பல ரூபம் கொண்டு பக்தர்களை காக்கும் அந்த மகேஸ்வரிக்கு ஈசனுக்கு உகந்த அத்தனை பூக்களும் அன்னையும் ஏற்பாள். மகிழ்ச்சியை கொடுப்பாள், கர்மவினை தீர்ப்பாள் அந்த கருணா சாகரி. மகிழம்பூ, நீல தாமரை, வெள்ளை தாமரை, செவ்வரளி, ஊமத்தம்பூ, பாரிஜாதம் போன்ற அற்புதமான மலர்களை சாற்றி அம்பிகையை வழிபட்டு அபிராமி அந்தாதியை தினம்தோறும் படித்து அம்பாளை வழிபட நமக்கு தீராத வினைகள் தீரும், நம்முடைய சந்ததி வளரும் என்பது திண்ணம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.